ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வி. வெல்கம் டு பியூட்டி ப்ராடக்ட் நாலேஜ் பை செல்வி சேனல். இன்றைக்கி நாம் பியூட்டி ப்ராடக்ட் நாலேஜ் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சிங் பற்றி பார்க்க போகிறோம். கிளென்சிங்கில் எத்தனை வகை இருக்குது, எந்த கிளென்சிங்க்கு எந்த வகை, எந்த ஸ்கின்னுக்கு எந்த கிளென்சிங் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ கிளென்சிங்னா என்ன? வாட் இஸ் கிளென்சிங்? கிளென்சிங் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கிற டர்ட், அதாவது அழுக்கு, ஆயில், ஸ்வெட்டு, நம்ம யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ சன்ஸ்க்ரீன், மேக்கப் அண்டு பொல்யூஷன், இப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை க்ளீன் அண்டு ஃப்ரெஷ் ஆக்குறது தான் கிளென்சிங். எந்த ஒரு ஃபேஷியலாக இருந்தாலும், மேக்கப்பாக இருந்தாலும், பேசிக் ஸ்கின் கேராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு கிளென்சிங் தான். இப்போ கிளென்சிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக கிளென்சிங்கில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாட்டர், சர்ஃபெக்டன்ஸ், ஆயில்ஸ், கிளின்சரின், ஆல்கஹால், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், ஹெர்பல் எக்ஸஸ், இதெல்லாம் அதில் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இப்போ அதில் வாட்டர் வந்து ஸ்கின்னோட சேஃபுக்காக வாட்டர், சர்ஃபெக்ட்னஸ் வந்து ஆயில், டர்ட்டு, ஸ்வெட்டு, மேக்கப்பை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும், ஆயில்ஸ் வந்து ஹெவி மேக்கப் அண்டு சன்ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், கிளிசரின் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும், ஆல்கஹால் வந்து குவிக்காக ட்ரையிங் ஃபீல் அந்த ஒரு காரணத்துக்காகவும், ப்ரிசர்வேட்டிவ் வந்து ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஹெர்பல்ஸ் வந்து ஆன்டிபாக்டீரியல் அண்டு கூலிங் எஃபெக்ட் தர்றதுக்காகவும் அதில் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கிளென்சிங்கில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிளென்சிங்கில் மொத்தம் 5 வகை இருக்குது. அதாவது நார்மல் கிளென்சிங், ஆயில் கிளென்சிங், டீப் கிளென்சிங், டபுள் கிளென்சிங், அதை கொரியன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அண்ட் ட்ரீட்மெண்ட் கிளென்சிங். இப்படி 5 வகை இருக்குது. இப்போ அதை பற்றின ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ நார்மல் ஆர் டெய்லி கிளென்சிங், இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளென்சிங். அதாவது ஜெல் கிளென்சர், ஃபோம் கிளென்சர், கிளென்சிங் மில்க், இந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இந்த கிளென்சர் வந்து டர்ட், அதாவது அழுக்கையும் ஸ்வெட்டையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக ஆக்குது. நெக்ஸ்ட் ஆயில் கிளென்சிங் வந்து இந்த இது வந்து மேக்கப் ரிமூவல் கிளென்சிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆயில் கிளென்சிங் என்ன பண்ணுன்னா, நம்மளோட மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அல்லது சன்ஸ்க்ரீன், இதையெல்லாம் டிசால்வ் பண்ணும். பொதுவாக மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா சினிமா ஆக்டர்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவங்கெல்லாம் வச்சு ஆயில் வச்சு தான் மேக்கப்பை வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான யூஸ்க்கு தான் இந்த ஆயில் கிளென்சிங் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி 1 மினிட் சாஃப்டாக மசாஜ் பண்ணணும். அதுக்கு பிறகு வைப் டிஷ்யூவில் வைப் பண்ணிவிட்டு பிறகு நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ இது மேக்கப் ரிமூவல் கிளென்சிங். இந்த மெத்தடை தான் டபுள் கிளென்சிங்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இப்போது ஆயில் கிளென்சிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு டீப் கிளென்சிங். டீப் கிளென்சிங் அப்படின்னா ஸ்க்ரப் அல்லது எக்ஸ்போலியேஷன். இது என்னன்னா, அதாவது ஸ்க்ரப்பிங்கை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். வீக்கில் 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது என்ன பண்ணுன்னா, டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும். அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸு அண்டு நோஸில் இருக்கும் இல்லையா, ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸு, இதை வந்து ரிமூவ் பண்ணும். அதோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வெரி ஜென்டிலாக ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து டபுள் கிளென்சிங், அதாவது கொரியன் மெத்தட். டபுள் கிளென்சிங் அப்படின்னா 2 ஸ்டெப்பு கிளென்சிங், 2 ஸ்டெப்பு அதை பண்ணணும். இதில் வந்து ஸ்டெப் 1 வந்து ஆயில் கிளென்சராகவும், ஸ்டெப் 2 வந்து ஃபோம் அண்டு ஜெல் கிளென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சன்ஸ்க்ரீன் டெய்லி போடுறவங்களுக்கும் இந்த கிளென்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரீட்மெண்ட் கிளென்சிங்.
இது ப்ரொஃபஷ்னல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு கிளென்சிங் மெத்தடு. அதாவது சலிசியாலிக் ஆசிட், அப்புறம் கிளைகாலிக் ஆசிட், அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கிற கிளென்சிங். இது ஆக்னே, பிக்மெண்டேஷன் அண்ட் ஆயில் ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சலிசியாலிக் ஆசிட் கிளென்சர், கிளைகாலிக் ஆசிட் கிளென்சர், டீ ட்ரீ கிளென்சிங் மாதிரி மெடிடேடு வாஷஸ்ல இது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளென்சிங்ல எத்தனை டைப்ஸ், அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எந்த ஸ்கின்னுக்கு எந்த வகையான கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஸ்கின்னை 5 வகை இருக்கு. நமக்கு தெரியும், நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். இந்த மாதிரி 5 வகை ஸ்கின்னு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நார்மல் ஸ்கின்னுக்கு ஜெல் கிளென்சர், ஃபோம் கிளென்சர் அண்டு கிளென்சிங் மில்க், இதுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின்னுக்கு ஃபோமிங் கிளென்சர் ஆர் சலிசியாலிக் ஆசிட் கிளென்சர். ட்ரை ஸ்கின்னுக்கு கிளென்சிங் மில்க் ஆர் க்ரீம் கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ட்ரை ஸ்கின்னுக்கு க்ரீம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஆலோ பேஸ்டு அண்டு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு மார்னிங் ஜெல்லாகவும் நைட்டு ஃபோம் கிளென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த வகையான கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். அதாவது கிளென்சரை ஸ்மால் அமௌண்ட் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில், அதாவது அப்வேர்டு அண்ட் அவுட்வேர்டு மோஷனில் ஒரு 30 செகண்ட் மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் நோஸ் அண்டு சின்னில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் டர்ட்டு அண்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைப் ஆர் வாஷ், வெட் வைப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். அல்லது வார்ம் வாட்டர் இல்லாமல் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ரிசல்ட்டு கண்ணாடியில் பாருங்களேன், உங்கள் ஸ்கின் க்ளீன் அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த மிஸ்டேக் காமனாக எல்லாருமே பண்ணுவோம். இப்போ இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 1 or 2 தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ரிங்கிள்ஸ் சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்க்ரப்பு வீக்லி 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சோப் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் சோப்பில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம முகத்தை ட்ரை ஆக்கிடுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்டு இன்னொரு விஷயம், மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கிளென்சிங் ப்ராடக்ட் மேக்கப்பை டிசால்வ் செய்ய முடியாமல் ஸ்கின்னோட சர்ஃபேஸ்லேயே நின்றுடும். அப்படி நின்றுடுச்சுன்னா ஸ்கின்னு போர்ஸ் பிளாக் ஆகிடும் அண்டு ஸ்கின் கிளியர் ஆகாது. அண்டு ஸ்கின் டல் அண்டு லைஃப்லெஸ் ஆகிடும். டார்க் ஸ்பாட்ஸ் கூட அதிகரிக்கும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் ஓவர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஓவர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் என்னாகும், மெலனின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி டார்க் பேச்சஸ் அண்டு டேன் ஆகிடும். ஸோ ஓவர் ஹாட் வாட்டர் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கிளென்சிங் பற்றின பேசிக் வீடியோ நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன் எக்ஸட்ரா இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம பியூட்டி ப்ராடக்ட் நாலேஜ் பை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கற்றல் தொடர சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.